லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இது வரைக்கும் நான் உன்கிட்ட சொன்ன பொய்கள், செய்த தவறுகள், இப்படி எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன். இதுக்கப்புறமும் என்னை மன்னிக்கிற மனசு உனக்கு இருந்தா நீ எனக்கு கால் பண்ணு. உன்னோட கால் வராம நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வர மாட்டேன். நான் கிளம்புறேன் பூமி. பூமி, சொல்லுங்க. நான் மேல ஒரு கவர் வச்சிருக்கேன். அதை நீ அப்புறமா பிரிச்சு பாத்துரு. என்ன கவர்? நான் லெட்டர் எழுதி அந்த கவருக்குள்ள வச்சிருக்கேன். அதை நீ எடுத்து படிச்சிரு. நான் கிஃப்ட் கொடுத்ததும் பதிலுக்கு கிஃப்ட் கொடுக்கறீங்களா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஏப்பா சித்தார்த், கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்ப பார்த்து ஆபீஸ் கிளம்புறியப்பா? நான் சீக்கிரமா வந்துடுறேன் பாட்டி. அது நடக்குமோ நடக்காதாங்கிறது பூமி கையில தான் இருக்கு பாட்டி. பேசாம நாமளே ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டலாமா? சொல்லுங்க. பூமி, நீ அந்த கவரை பிரிச்சு படிச்சியா? ஐயோ, டைமே இல்ல. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிரும். அப்புறம் போய் பாக்குறேன். நான் சொல்றத கேளு. ஏய் பூமி, இரு. மனுஷங்க என்ன அவசரத்துல இருக்குன்னு தெரியாம இவ சமையல் பண்ணிட்டு இருக்கா. என்னது, போனே வரல. அரை மணி நேரம் ஆகுது அவ பாக்குறேன்னு சொல்லி. ஆனா இன்னும் போன் வரலையே. ஒருவேளை அவ லெட்டர் படிச்சுட்டு கோவமா இருந்தா என்ன பண்றது? டேய் சித்தார்த், இதெல்லாம் எதிர்பார்த்ததானே? அப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தல்ல, அப்புறம் என்ன? எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். என்னென்ன ஆபீஸ்க்கு போய் வேலை பார்க்குற மாதிரி ஐடியா இல்ல போல இருக்கு. மூச்சுக்கு 300 தடவை அன்னைக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க. இவ வேற நேரம் காலம் தெரியாம கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஏய் வாளு, பூமி எங்க?
அண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. போனை குடுக்கறேன் இருங்க. ஏய் இல்ல 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 அவளை மறக்காம எனக்கு கால் பண்ண சொல்லு சரியா? சரிண்ணே. சொல்லுங்க. ஃபோன் பண்ணீங்கன்னு தர்ஷினி சொன்னா. பூமி அந்த லெட்டர் படிச்சியா இல்லையா? ஐயோ சாரிங்க. லைன்லயே இருங்க, நான் இப்பவே போய் படிக்கிறேன். ஹலோ, அந்த லெட்டர் படிச்சிட்டியா பூமி? நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க. இல்ல பூமி, அது வந்து முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க. என்ன என்ன கையெல்லாம் இப்படி ஷிவர் ஆகுது. பொம்மி வேற ரொம்ப கடுமையா பேசினா. அப்ப கண்டிப்பா அவ லெட்டர் படிச்சிட்டான்னு தான் தோணுது. அவ கோவமா வேற இருப்பாளே. போலாமா வேண்டாமா ஒன்னும் புரியலையே. பூமி, அது வந்து சாரி. சாரியாவது லுங்கியாவது என்னடா வேலை இதெல்லாம்? குடுங்க முதல்ல அந்த கவரை வந்துட்ட. 1008 போன் வேற. பூமி படிச்சிட்டியா, பூமி படிச்சிட்டியான்னு. எதுக்குடா இதெல்லாம் பண்ற?
எப்படி இது? எந்த பேனாவில் எழுதணும்? ஒருவேளை பொம்மையோட எழுதுனா மறைகிற பேனாவில் எழுதணுமோ? இல்லையே, வேற பேனாவில் தானே எழுதணும். ஏன்பா சித்து, எதுக்கு இந்த விளையாட்டெல்லாம்? வெள்ளை பேப்பரை வச்சுட்டு அதை போய் பாருன்னு சொல்லிட்டு இருக்க? ஆமாண்ணே, நான் கூட பயங்கர ரொமான்டிக்கா ஏதோ லெட்டர் எழுதி வச்சிருக்கேன்னு நினைச்சா வெறும் ஒயிட் பேப்பரை வச்சிருக்க. என்ன, ஏதாவது கவிதை படிச்சியா? உன்னை பத்தி எழுதுறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்ல, அதனாலதான் வெள்ளை பேப்பர்னு. நீ பேசாம இருக்க மாட்டியா? சாரி பூமி. பரவாயில்ல. பமி, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சித்தார்த், தாத்தா நீ கொஞ்சம் வெளியே போ. அறிவு இருக்கா? என்ன கேட்டீங்க? உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன். எப்படியோ தலைகிழா குட்டிக்கரணை அடிச்சாவது பொம்மைய பழையபடி மாத்தலாம்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா அவ்வளவு சொல்லியும் எடுத்தோம் கவுத்தோன்னு மொத்தத்தையும் எழுதி வச்சிருக்க? அவ்வளவு பெரிய உண்மை விளம்பியா நீ? இவ நீ எழுதி வச்ச லெட்டர். நல்ல வேளை, பொம்மி பாக்குறதுக்கு முன்னாடி நீ எழுதி வச்ச லெட்டரை நான் பார்த்து தொலைச்சேன். அதனாலதான் அந்த லெட்டர் எடுத்துட்டு வெள்ளை பேப்பர் வச்சு விட்டேன். பொம்மி மட்டும் அதை படிச்சிருந்தா மொத்த கதையும் கேட்டிருக்கும். ஐயோ, அது அது வந்து என் மனசு கனசுன்னு ஏதாவது பேசி உன்னையே நீ ஏமாதிக்காத சொல்லிட்டேன். இத்தனை நாளா அவ நெருங்கி வரும்போது அவகிட்ட இருந்து விலகி போய் நீ வாழ்க்கையை வீணடிச்சிட்ட. இப்ப நீ நெருங்கி வரும்போது அவ விலகி போறான்னு நினைச்சு அதை மாத்துறதுக்காகத்தான் நீ இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப எல்லாத்தையும் மறந்து போன பொம்மி மறுபடியும் நீதான் அவளுக்குன்னு எல்லான்னு நினைச்சு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அப்படி ஒரு சூழ்நிலையில எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி எதுக்குப்பா இப்படி பண்ற? தாத்தா, அது வந்து என் மனசு ஒன்னும் கேட்கல தாத்தா. ஆனா என் மனசு கேக்குதுடா. நீயும் பொம்மியும் சந்தோஷமா நல்லபடியா இந்த வீட்டுல வாழ்ந்து அடுத்த தலைமுறைய உருவாக்கணும். என் கொள்ளு பேரன் பேத்திகளை எடுத்து கொஞ்சணும்னு என் மனசு கேக்குதே. நான் என்னடா பண்ணட்டான்? சாரி தாத்தா. இங்க பாரு, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இருக்காது. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ ஆரம்பி. உனக்குன்னு பொம்மி காத்துக்கிட்டு இருக்கா. போ. சரிங்க தாத்தா, சரி. டேய், ஒரு நிமிஷம். இந்த பாரு, கல்யாணம் நெருங்குது. மறுபடியும் பொம்மி கிட்ட ஏதாவது பண்ணி சொல்றதுக்கு முயற்சி பண்ணேன்னு வை, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. கொன்னுடுவ ராஸ்கல். தாத்தா, வந்த உடனே திட்டிருந்தா உனக்கு கோபம் தான் வந்திருக்கும். அதனால தான் உனக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லிட்டு இப்ப திட்டுறேன். மனுஷன் டென்ஷன்ல செத்து பொழைச்சு உட்கார்ந்து இருக்கட்டா. டேய், இதெல்லாம் இதோட நிறுத்திக்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவகிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணு. பண்றா. சத்தியம் தாத்தா. போ. தாத்தாவே இவ்வளோ டென்ஷன் ஆகி பேசும்போது ரூம்குள்ள பொம்மை எவ்வளோ டென்ஷனா இருப்பா. அதை நினைச்சாலே பயமா இருக்கே. இந்த வீட்டுல எல்லாரும் என்ன பார்த்து பயந்து போயிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா நான் மத்தவங்கள பார்த்து பயப்படுற சூழ்நிலை வந்துருச்சே. நான் என்னதான் பண்றது?
முகத்தையே பார்க்க மாட்டீங்களோ? ஆ? இல்ல பூமி, கொஞ்சம் வேலையா இருந்தேன். என்ன எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்பவே நடிக்கிறீங்க. நான் பாட்டுக்கு உள்ள வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ ஃபோன் பண்ணி லெட்டரை பாத்துட்டியான்னு கேட்டீங்க. வந்து பார்த்தா அதுல ஒண்ணுமே காணோம். வெத்த பேப்பர் தான் இருக்கு. இல்ல, அது சும்மா சும்மா. தர்ஷினி சொல்றா, லெட்டர் எழுதிட்டா அது வெறும் ஒரு லெட்டரா தான் இருக்கும். ஆனா எழுதாம விட்ட வெள்ளை பேப்பர்னா அது 1000 லெட்டர் எழுதுன மாதிரி அர்த்தம்னு சொன்னா. ஒருவேளை அப்படி நினைச்சீங்களோ? அதேதான் அதேதான். சும்மா நான் சொன்னதை புடிச்சுக்கிட்டு அதேதாங்கிறீங்க. இவ எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறா? உங்க மூஞ்ச வச்சுதான். எனக்கு தெரியாதா என்ன? ஆமா, இதுவரைக்கும் எத்தனை லவ் லெட்டர் எழுதிருப்பீங்க? லவ் லெட்டரா? ஏய், நான் லவ் லெட்டர்லாம் எழுதுனதே இல்ல. உண்மைய சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இல்ல பூமி, நான் எழுதுனதே இல்ல. சரி, அடுத்து ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். கேளு. என்ன தவிர வேற யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா? I love you, மீரா. ஐயோ, யாராவது மீரா விஷயத்தை போட்டு விட்டுட்டாங்களா? என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியலையே. பிள்ளையாரப்பா, என்ன பூமி இப்படி ஒரு கேள்வியை கேக்குற? இங்க பாரு, நான் காதலிச்ச ஒரே பொண்ணு நீதான். கல்யாணமும் உன் கூட தான். கல்யாணத்துக்கு முன்னாடியும் காதலிச்சேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் காதலிக்கிறேன். அப்போ என்ன விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஆமா பூமி, நம்ம 2 பேரும் பிறந்தப்பவே நீ எனக்கு தான், நான் உனக்கு தான் நம்ம 2 பேரோட அம்மாவும் பேசி நிச்சயம் பண்ணிட்டாங்களாம். அதான் நீ பெருசானதும் உன்னை பார்த்ததும் புடிச்சு போய் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நிஜமாவா? ஆமா. சத்தியமா? இது என்ன சத்தியம் எல்லாம் கேக்குறா? இங்க பாரு, என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சத்தியம் எல்லாம் பண்ண சொல்லி கேக்குற? இல்லங்க, நான் நம்புறேங்க, கோச்சுக்காதீங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் உங்களை நம்பாம இருப்பேனா? உங்களை மாதிரி என்ன தாங்கி தாங்கி பாத்துக்கிறதுக்கும் விரும்புறதுக்கும் யாருமே இல்லைங்க. ஒரு பொண்ணுக்கு அப்பாவோட அன்புதான் மிகப்பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அதையும் தாண்டி உங்களோட அன்பு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. சரி சரி பூமி, நீ படுத்துக்கோ. கால் ரொம்ப வலிக்குது போல இருக்கு. என்னாச்சு? ஒண்ணுல பூமி, எனக்கு கால் வலிலாம் இல்ல, நீ படுத்துக்கோ. அதுக்கு ஏன் இவ்ளோ பதறிட்டு எழுந்திருக்கிறீங்க? ஒண்ணுல பூமி, நீ படுத்துக்கோ. நீயே தூக்கத்துக்கு எடுத்துக்கிற, படுத்துக்கோ.
பது குட் மார்னிங். குட் மார்னிங் பா. வா உட்கார, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒண்ணுல பத்மநாபா, சித்தார்த்துக்கும் பொம்மிக்கும் உடனடியா கல்யாண ஏற்பாடு பண்ணிடலான்னு நாங்க நினைக்கிறோம். என்னப்பா இது? பொழுது விடிஞ்சு பொழுது போனா எங்களுக்கெல்லாம் வேற பொழப்பே இல்லையா? எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னுட்டு அவங்களுக்கு எத்தனை தடவை தான்ப்பா கல்யாணம் பண்ணுவீங்க? பொம்மிக்கு பழைய ஞாபகங்கள் இருந்தா நீ கேக்குற விஷயத்துல ஒரு நியாயம் இருக்கு. அவ எல்லாத்தையும் மறந்து இப்படி இருந்துட்டு இருக்காடா. அவளை திரும்பவும் உட்கார வச்சு தாலிய கட்டினா தாண்டா இந்த வீட்டு மேலையும் மத்தவங்க எல்லார் மேலையும் ஒரு பிடிப்பு வரும். எல்லாரையும் தன்னோட சொந்த பந்தமா நினைச்சு தங்கு தடை இல்லாம பழகுவா. அது மட்டும் இல்ல, பொம்மிக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கலப்பா இது. அம்மா, நமக்கும் இந்த ஏற்பாடுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடலாமா? ஆமா, சொல்லிடலாம் அத்தை. இல்ல, கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சித்தார்த்துக்கும் பொம்மிக்கும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா தான் இந்த வீடு நிம்மதியாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த வீட்டோட நிம்மதி கொலையணும், இந்த வீடு நல்லபடியா இருக்க கூடாதுன்னு நினைச்சா சித்தார்த் பொம்மி கல்யாணம் வேண்டான்னு சொல்லு. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சும்மா ஜோசியன் ஜாதகன் யாரை ஏமாத்துறீங்க? வேற வேலை இல்ல. பத்து எனக்கு இதுல உடன்பாடே இல்லப்பா. டேய் பத்து என்னங்க இவன்? இவனை திருத்தவே முடியாதுமா. இவன் கிடக்குறான், விடு. அஞ்சல, நீ மத்தவங்கள எல்லாம் கூப்பிடு. இந்த கல்யாண விஷயத்தை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லுவோம். சரிங்க. பார்த்தல, நம்ம வேண்டான்னு சொன்னது இப்ப எவ்வளவு நல்லதா போச்சு. அப்படி சொல்லியிருந்தோம் ஒரு பெரிய சிக்கலே வந்திருக்கும். அமைதியா இருக்கிறது தான் நல்லது. தமன்னா, ரகுவரன் தம்பி கிட்ட என்னெல்லாம் பண்ணணும்னு தெளிவா சொல்லிட்டேல? ஆமா அத்தை, கூடிய சீக்கிரமே நான் சொன்ன மாதிரி அவர் பொம்மை கிட்ட பேசுவாரு. என்னதான் வீட்டுல இருக்கிறவங்க உருண்டு பிறண்டாலும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. கவலையே வேண்டாம். சித்தார்த் பொம்மி கல்யாண வேலைகளை ஆரம்பிக்க போறோம். புடவை எப்ப எடுக்கலான்னு பாக்குறேன். இன்னைக்கு மீராவோட நினைவு நாள். அதான் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்.